கண்டிப்பாக ஓவியா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை தவிர மீதமுள்ள 5 தொகுதிகளில் பாஜக 4 தொகுதிகளிலும், தமாக 1 தொகுதியிலும் என 5 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தேர்தலில் களம் காண உள்ளனர். இதற்கு அதிமுக தொண்டர்கள் தரப்பில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் 3 தொகுதி அதிமுக, 3 தொகுதி பாஜக என களம் கண்ட நிலையில் தற்போது மொத்தமாக 5 தொகுதி பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் களம் காண்பது இதுவே முதல் முறை. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜகவிற்கு 4 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரத்திற்கு எதிராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சில் முருகேசன் போர்க்கொடி தூக்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் நாகர்கோவில் செய்தியாளர்களை சந்தித்த போது கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் அதிமுக வேட்பாளராக தளவாய் சுந்தரம் நிறுத்தப்பட்டால் அவருக்கு எதிராக தேர்தல் பணி செய்வோம் என கூறினார். பின்னர் தளவாய் சுந்தரம் மீண்டும் நிறுத்தப்பட்டால் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் சுயேட்சை வேட்பாளராக களம் காண்பேன். தளவாய் சுந்தரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜகவிற்கு அதிக தொகுதியை ஒதுக்க திட்டமிட்டு கொடுத்துள்ளார். எடப்பாடியாரை நம்புகிறேன். தளவாய் சுந்தரம் தான் எடப்பாடியாருக்கு துரோகம் செய்து வருகிறார் எனவும் சொல்லியுள்ளார். 80% நாடார் சமுதாய மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது எனவும், தளவாய் சுந்தரம் நாடார் மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டார் எனவும், தளவாய் சுந்தரத்தை விட 1 ஓட்டு குறைவாக எடுத்தால் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் எனவும் நாஞ்சில் முருகேசன் சவால் விட்டுள்ளார் ஓவியா.